தர்மஸ்தலா கேஸ் பத்தி இனி யாரும் மீடியால பேசக்கூடாது. யூடியூப் சேனல்ல வீடியோ கன்டென்ட் யாரும் போடக்கூடாது. எந்த சோசியல் மீடியாலயும் இத பத்தி பேசக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் கர்நாடகா ஹைகோர்ட்ல வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஆர்டர யார் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ்ல யாரு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஓரளவு தெரியுமோ, அவங்க தான் இந்த ஆர்டரே வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ஏன் இந்த கேக் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க நிர்வாகத்த பத்தியும், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பத்தியும் பொய்யான தகவலும், அவதூறான விஷயமும் நிறையா சோசியல் மீடியால பரப்புறாங்க. இனிமே இத பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. சிலர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேக் ஆர்டர கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஹை கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கைய விரிச்சிட்டாங்க. நம்ம இந்தியா நாட்டில் எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம இந்தியன் ஆர்டிக்கலில் இந்த 6 விஷயத்தை குறிப்பிட்டு இதை ஒரு தனி மனிதன் மீறும்போது அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க அந்த டிஃபமேஷனை மென்ஷன் பண்ணி தான் இந்த கேக் ஆர்டரை வாங்கியிருக்காங்க. இன்னும் 2 நாளில் இந்த கேஸ் சம்மந்தமான எல்லா வீடியோவையும் சோசியல் மீடியாவிலேருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. கடைசியாக எல்லா கேஸ் மாதிரி தான் இந்த கேஸோட நிலைமையே ஆக போகுது. பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி விஷயமே நடக்காது. பட் இந்தியாவில் பனிஷ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை.